அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே, உலகெங்கும் வாழுகின்ற இறைநேசர்களே, அன்பர்களே, நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சர்வ வல்லமை வாய்ந்த இறை சக்தி நமக்கு இருக்கின்ற பொழுது பயமில்லை. அந்த சர்வ சக்தி நம்மிடையே கிடைக்க வேண்டும் என்றால் நாம் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய யோக்கியத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். அந்த யோக்கியத்தை தான் ஆத்மா வளர்ச்சி. நாம் வாழுகின்ற பொழுது, குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது, தாய் தந்தையருடைய வழிகாட்டுதல்கள் வேண்டும். குழந்தைகளுக்கு ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல்கள் வேணும், ஆன்மீகவாதிகளுடைய வழிகாட்டுதல்கள் வேணும். சரி, இப்ப ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டோம். ஒரு 15 வயசு ஆயிடுச்சு, மெச்சுரேஷன் ஆயிடுச்சு. ஒரு 15 வயது என்பது ஒரு மெச்சூரிட்டியான ஏஜ், யூத்ஸ்ன்னு சொல்றோம். இப்ப அந்த மெச்சூரிட்டியான வயசுல நமது ஆன்மாவை எப்படி வளர்த்துக் கொள்ளணும் அப்படிங்கிற விஷயங்களை பார்ப்போம். மற்றவர்களுடைய வழிகாட்டுதல் ஒரு பக்கம் இருந்தாலும் நாமளே நமது ஆன்மாவை பரிபூரணமாக சுத்தப்படுத்திக் கொள்வது எப்படி? முதல் படி, உங்கள் ஆன்மாவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ எல்லாம் நல்ல பல வாட்டி திருப்பி பாருங்க. ஆத்மாவுடைய நிலையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆத்மாவை முதல் புரிந்து கொள்ளுங்க. இந்த சர்வசக்தி வாய்ந்த அம்சமானது ஆத்மா நம்ம உடம்புல இருக்கிறதுங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை தூய்மைப்படுத்துவதற்கான முயற்சிகளை இப்ப இதுவரைக்கும் நீங்க மற்றவங்களுடைய உதவியோடு வந்துட்டீங்க. இப்ப சொந்த காலில் நிக்க போறீங்க. இப்ப நீங்க உங்களை நீங்க பார்க்கணும். அப்ப டெய்லி உங்களுடைய செயல்பாடுகள் என்னங்கிறத முதல் ஆய்வு செய்யுங்க. இன்னைக்கு நல்லது செஞ்சோமா, கெட்டது செஞ்சோமா? இன்னைக்கு நல்ல வார்த்தை பேசணுமா, கெட்ட வார்த்தை பேசணுமா? இன்னைக்கு நல்லவங்க கூட சேர்ந்தமா, கெட்டவங்க கூட சேர்ந்தமா? இன்னைக்கு செய்த செயல்கள் எல்லாம் என்ன? ஒரு தர்மம் கேட்க வந்த ஒரு பெண்மணிய அவமானப்படுத்தணுமா, இல்லைன்னாலும் அம்மா என்கிட்ட காசு இல்லைன்னு அன்பா சொல்லி அனுப்புனீங்களா, இல்ல அவமானப்படுத்துனீங்களா? ஒவ்வொரு நாளைய செயலையும் ரீகால் பண்ணி பாருங்க. இது உங்க ஆத்ம வளர்ச்சிக்கு பங்களிப்பாக இருக்கும். ஒண்ணு. இரண்டாவது, இறை வழிபாடு. உங்களுடைய குல தெய்வமாக இருக்கலாம், இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், எந்த மதத்தவராக வேண்டிய இருக்குமா. என்னுடைய வீடியோ எல்லாம் நான் திருப்பி சொல்றேன், நாட் ஒன்லி இந்துக்களுக்கு மட்டும் இல்லை, அனைத்து மதத்தவருக்குமான பொதுவான வீடியோ தாங்க நான் போடுவது. இந்த ஜாதி, மதம், நிறம், மொழி, இனம் இதுக்கு அப்பாற்பட்டவன் நான். என்னுடைய வரலாறு அப்படிப்பட்டது. எல்லா மதங்களையும் நேசித்து வந்த நிலைகள்ல இருந்து, பல அமைப்புகள்ல இருந்து, பல மத பின்னணிகளை அறிந்து உணர்ந்து வாழ்ந்து வெளியில வந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு குரு ஸ்தானத்துல இருந்து நான் வழிகாட்டுறேன்னா பேதங்களற்ற நிலை இருப்பதனால தான் என்னை நாடி எல்லோருமே வர்றாங்க. அப்ப நீங்க கோவில்களுக்கு, சர்ச்சுகளுக்கு, மசூதிகளுக்கு செல்லுகின்ற பழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய இஸ்லாமிய நண்பர்களை பார்க்கிறேன். தொழுகையே பண்றது இல்லை. கேட்கறது, என்னப்பா தொழுகிறியா, 5 வேளையா தொழுகிறியா? இல்ல. 3 இல்ல. எப்பா ஒரு வேளையா தொழுகிறியா? இல்ல. 1008 பிரச்சனை குடும்பத்துல இங்க நிக்கிறாங்க. எங்க குரானை படிக்காம தொழுகாம பிரச்சனைகள் எப்படி தீரும்? நாம ஒரு கருவியா இருக்கிறோம், ஒரு சில வழிகாட்டுதலை கொடுக்கிறோம். சரி, அது உங்களுடைய நம்பிக்கையோட வர்றீங்க, சரியாயிருது, ஓகே. ஆனால் முதன்மையானது என்னது? வழிபாடு, பிரார்த்தனை. அதே மாதிரி சில கிறிஸ்தவ நண்பர்கள் சர்ச்சு பக்கமே போறதில்லை. இன்னும் நம்ம இந்துக்களை சொன்னா இன்னும் கேட்கவே வேணாம். இளைஞர்களை பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்ல ஒரு கோவிலினுடைய பிரதிஷ்டை நடக்குது, ஒரு இளைஞனை கூட பார்க்க முடியாது அந்த கோயில்ல. எல்லாமே மாற்று வழிகள்ல இருக்கிறாங்க. தெய்வ நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட நிலையில இருக்கிறாங்க. திருவிழானா மட்டும் ஒரு ஜாலிக்கு போறது, கூட்டம் சேர்றது, அவ்வளவுதான். அதுல பயன் இல்லை. ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்கின்ற முறை எங்கே போனது? சொல்லுங்க, எங்கே போனது? ஒரு காலத்துல கிறிஸ்தவ அமைப்புகள்ல நிறைய அது நடந்து இருந்துச்சு. இப்ப அங்கேயும் குறைஞ்சிருச்சு. அங்க ஃபாதர்ஸும் பாஸ்டர்ஸும் கூவி கூவி அழைச்சி வழிபாட்டு முறைக்கு கூப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஞாயிற்றுக்கிழமைனா அங்க ஆஜர் ஆயிரணும். அவங்க போற சூழ்நிலையை பார்க்கணும். அந்த பைபிள் எடுத்துக்கிட்டு சுத்த பத்தமா குளித்து
அவ்வளவு அழகான ஆடைகளை அணிந்து அவர்கள் செல்லுகின்ற அந்த நிலை சிறப்பா இருக்கும். இப்ப எங்க இருக்குது? ஆகவே ஒரு மனிதனுடைய ஆன்மா அவன் எந்த மதத்தை சார்ந்தாலும் சரி, அந்த 15 வயசுக்கு மேலன்னா தன்னுடைய வழிபாட்டு இல்லத்திற்கு இடத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலையை வகுத்துக் கொள்ளணும், போய் ஆகணும். நீ வாழணும்னா, உன் ஆத்மா சுத்தமா இருக்கணும்னா தெய்வத்தை நீ போய் பார்க்கணும், தெய்வத்தோட பேசணும், தெய்வத்துக்காக பிரார்த்தனை பண்ணணும், தொழுகை நடத்தணும், ஜபம் பண்ணணும். இல்லைன்னா உன் ஆத்மா வளர்ச்சி அடையாது, படாத பாடுபட போறேன்னு அர்த்தம். இன்னைக்கு கிடைக்கிற கொஞ்சம் சந்தோஷத்துக்காக குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு சின்ன சின்ன பசங்கள்லாம் கஞ்சா அடிச்சிட்டு என்னென்ன ஆட்டம் ஆடுறானுங்க, பைக்கை ஓட்டுறானுங்க பாருங்க. உன்னால அப்படி ஒருத்தன் ஓட்டினான் பைக்கு, யாரோ என்னுடைய நண்பர் கூட இருந்தா, இவன் எப்போ போய் சேர போறான்னு தெரியல, அதே மாதிரி போயிட்டான் கொஞ்ச நாள்லயே. அவ்வளவு பைக்கு ஓட்டுறது காரணம் என்ன? உள்ள போன உடனே அந்த ஒரு வெறித்தனமான சிந்தனைகள், நம்ம உலகத்துல எல்லாரும் நம்மளை திரும்பி பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம். அடே, நல்லது செஞ்சு திரும்பி பார்த்தா நல்லதுடா, கேவலமான காரியத்தை பார்த்து உங்களை திரும்பி பார்க்கணுமா? இப்ப இன்னைக்கு போயிட்டிய குடும்பத்தினுடைய சூழ்நிலை என்ன? 1 2 கிடையாதுங்க, ஏகப்பட்ட இளைஞர்கள் மரணத்தை சந்தித்தவர்களார்கள். பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருக்குது. என்ன நம்ம பிள்ளைங்க மட்டும் தானே அவங்க? எதற்கு இந்த மாதிரியான சூழ்நிலை? ஏன் இது நடக்குது? பெற்றோர்கள் வளர்க்கும் போதே பிள்ளைங்களை சரியா வளர்க்கறது இல்ல, தெய்வ நம்பிக்கையை ஊட்டுவது கிடையாது, ஆத்மாவை பத்தி புரிந்துணர்வு கொடுப்பதே கிடையாது. அவங்களுக்கே தெரியாது ஆத்மாவை பற்றி, எங்க பிள்ளைங்களுக்கு தெரியும். அதனால தான் தருதலையாக போய் இப்படி இளம் வயசுலேயே மரணத்தை தழுவுகிறார்கள். அகால மரணம் போஸ்ட் யோசிச்சு பாருங்க. பெற்றவர்களும் காரணம், பிள்ளைய வளர்க்க தெரியாம வளர்க்கிறது. வாய்க்கு வந்த மாதிரி பிள்ளைங்க பேசுறாங்க பெற்றவங்களை பார்த்து. அது எவ்வளவு ஒரு மோசமானதா. பிற்காலத்தில் அவன் என்ன பண்ணுவான்? உனக்கு சோறு போடுவானா? அப்ப குழந்தையிலேருந்த பயத்தோட நீ வளர்த்தீனா, பெற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், வயசானவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் சொல்லி வளர்த்தா அவன் எப்படி இருப்பான்? எதிர்காலத்துல நல்லா இருப்பான்ல. அதுதாங்க ஆத்மா வளர்ச்சி, அதுதாங்க அவனுக்கு நீங்க போடுற விதை, அதுதாங்க நீங்க சேர்த்து வைக்கிற சொத்து. ஐயோ, என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, பாரு எப்படி பேசுறான், கெட்ட வார்த்தை குழந்தை பேசுது, 1.5 வயசு குழந்தை ரசிக்கிறான் அப்பனும் ஆத்தாலும். ஜென்மங்களா, அவன் வளர்ந்து பின்னாடி இதே வார்த்தையை பேசி உன்னை வீட்டை விட்டு துரத்த போறான். அன்னைக்கு தெரியும் வலி, கண்டிச்சு வளர்க்கல அப்படின்னு. அப்ப இந்த சூழ்நிலைகள் எல்லாம் அறிந்து உணர்ந்து பெத்தவங்க நடக்கணும். பசங்களா, இளம் வயதுல இருக்கிற நீங்க அதை புரிஞ்சுக்க நடக்கணும். 2 பேர் சேர்ந்தா எவனை வேணாலும் அவமானப்படுத்தலாம், யாரை வேணாலும் இன்சல்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இன்னைக்கு வந்துகிட்டு போயிட்டு இருக்குது. பாதிப்பு அவங்களுக்கு தான், அவமானப்படுறவங்களுக்கு கிடையாது. தெய்வ நம்பிக்கை, கோயிலுக்கு போங்க, கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிஷம் கோயிலுக்கு போயிட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க. என்ன வேணுமோ கேட்டுங்க, என்ன நல்லவனா கொண்டு வா தெய்வமே, அம்மா சக்தி, விநாயகரே, முருகா, என்னை நல்லபடி கொண்டு வா, எனக்கு நல்ல புத்தியை கொடு, நான் நல்லவனா வளரணும்னு கண்ணை மூடி வேண்டிக் கொள்ளுங்க. அதற்கான நட்புகளை அந்த தெய்வங்கள் கொடுக்கும். நல்லோர்களின் நட்பை பாதுகாத்து கடவுள் பற்றற்றவர்களுடன் தோழமையை தவிர்ப்பாயாக. ஆமாங்க, நல்லவங்க நட்பு உங்களுக்கு கண்டிப்பா வேணும். கடவுள் பற்றற்றவர்கள் யார்? அவங்க கோயிலுக்கு போகாதவங்க கிடையாது, சாமி பேரை சொல்லி ஏமாத்தி பித்தலாட்டம் பண்றவங்க கிட்ட கூட போகாதீங்கன்னு தான் அர்த்தம். அது ஆகவே கடவுள் பற்றில்லாதவர்கள், கடவுளை வெறுப்பவர்கள் மட்டுமல்ல, கடவுள் பெயரை சொல்லி எதிராக நடப்பவர்கள்ட்ட கூட அந்த உறவுகள் சேரக்கூடாது. இதுதான் வாழ்வு. இப்படியே போனா அவங்களுடைய வாழ்வு சிறக்கும். அதற்கு பிறகு இப்படி நல்லபடியே வளர்ந்து படிச்சு போகணும். படிப்பு, கல்விக்கு ஸ்கூலுக்கே போறதில்ல, போற பிடிக்கலன்றீங்க. ஆனா வேலைக்கு போன பிறகு ஐயோ படிச்சிருக்கலாமேன்னு புலம்புறது இப்ப நடந்துகிட்டு இருக்குது எல்லாம். அதுக்கு பிறகு படிக்கிற பசங்கள்லாம் இருக்கிறாங்க. படிக்கும்போது எவ்வளவு சொன்னாலும் காதல ஏறாது. கட்டடிக்காத, நின்னுறாத, ஸ்கூலுக்கு போ, அரசாங்க பள்ளிக்கு போ, எவ்வளவோ சொல்றோம். கெட்ட பிறகுதான், கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம், என்ன பிரயோசனம்?
கண்ணே இல்லை, சூரியனை எங்க நமஸ்காரம் பண்றது? ஆகவே இதை புரிந்து கொண்டு இளைஞர்கள் நீங்கள் வாழ்ந்துகிட்டு வந்தீங்கன்னா, படிச்சீங்கன்னா, கல்லூரி படிப்பை முடிச்சீங்கன்னா, தொழில் உடனே கிடைக்கும். ஒருத்தன் 10 அரியர் 12 அரியர் வச்சிருக்கிறான். அவனுக்கு எங்க நல்ல கம்பெனில வேலை செய்யும்? எடுபிடி வேலை தான் கிடைக்கும். அந்த எடுபிடி வேலை செய்யும் பொழுது தாங்க அவனுக்கு வலிக்குது. ஐயோ, நான் நல்லா டிகிரி பாஸ் பண்ணியிருந்தேனா, இன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல கம்பெனில ஒரு பொறுப்புல எடுத்திருப்பனே. இன்னைக்கு எடுபிடி வேலை செஞ்சு அவன் அசிங்கமா நம்மளை பேசுறானே, இன்சல்ட் பண்றானே அப்படிங்கிற வலி அன்னைக்கு தான் தெரியும். அதுக்காகத்தான் ஆத்மாவை தூய்மைப்படுத்தி படிக்கும் பொழுதே நல்லா படிச்சீங்கன்னா அற்புதமான வாழ்வு கிடைக்கும். அடுத்த கட்டம் உங்களுடைய இல்வாழ்க்கை. அந்த இல்வாழ்க்கையில நல்ல துணைவி உங்களுக்கு கிடைப்பாங்க. மனைவி இல்ல, துணைவி. உங்களுக்கு துணையாக இருக்க போறவள் அவ கிடைப்பா. ஆனா என்ன பண்றீங்க? உங்க செயல்பாடுகள் எல்லாமே முரணா இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் நெகட்டிவா இருக்குது. நீங்க தேர்ந்தெடுக்கிறது ஒரு நெகட்டிவான பொண்ணை தான் தேர்ந்தெடுப்பீங்க. அவ பில்டப் பண்ணுவா. ஆனா கிடைக்க போறது உனக்கு நெகட்டிவான பொண்ணு தான் கிடைக்கும். ஒரு சாந்தமான, அமைதியான, குடும்பத்திற்கு ஏற்ற மனைவி உனக்கு எப்படி அமைவா? உனது எண்ணங்களும் சிந்தனைகளும் ஆத்மாவும் சரியில்லையே, தப்பான பொண்ணு தானே வரும். கொஞ்ச நாள் 6 மாசம் ஆனவன அறுத்து விட்டு போக வேண்டியதுதான். டிவோர்ஸ். எத்தனை கேஸ் என்கிட்ட வருது? காதல் திருமணங்கள் தான். 90% காதல் திருமணங்கள் தான் பிரச்சனையில முடியுது. காரணம் உன்னுடைய ஆத்மாவினுடைய பக்குவ நிலையின்மை, வளர்ச்சியின்மை. தனி மனிதனாகிய நீ உனது ஆன்மாவை சரியாக வளர்த்து சரியான நெறிப்படி நல்ல பண்புகளோடு தெய்வ பக்தியோடு நீ வாழ்ந்து வந்தால் உனக்கு கிடைக்கின்ற வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை கிடைக்கும். அற்புதமான குழந்தை பிறக்கும். உன்னுடைய எதிர்காலம் சிறந்து நீ மரணத்தை சந்திக்கின்ற பொழுது மகிழ்வான மரணமாக இருக்கும். சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மரணமாக இருக்கும். மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை அற்புதமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். இதை புரிந்து கொண்டு வாழ வேண்டியது உங்களுடைய கடமை. ஆகவே இளைஞர்களை, இளம் செல்வங்களை, உங்களுடைய வாழ்க்கைகளை மண்ணாக்கி கொள்ளாமல் பொன்னான வாழ்க்கையை மின்னச் செய்ய வேண்டும், ஜொலிக்க செய்ய வேண்டும். உங்களுடைய ஆத்மாவை வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும். அதற்கு நல்ல பண்புகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் தெய்வ பக்தியையும் கோவில் வழிபாடுகளையும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். எப்படியோ போட்டி போட்டு அப்படியே ஒரு கோயில் திருவிழாவை உள்ள பூந்து நடத்திட்டோம்னா தெய்வம் நமக்கு உதவி செஞ்சிருமா? மற்ற நாளெல்லாம் முரணா இருக்கிறது. திருவிழாவில் மட்டும் நம்ம அப்படியே பந்தாவா நம்மளை காட்டிக்கிறது. அது மட்டும் ஆத்மீக வாழ்க்கை அல்ல. தினசரி வாழ்க்கை நாம கவனிக்கணும். ஆகவே இதை உணர்ந்து ஒவ்வொரு தனி மனிதனும் இறக்கும் வரை தன்னுடைய ஆத்மாவை தானே வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி வயசானா கூட கோபதாபங்களை குறைத்துக் கொள்ளும். எமோஷன் ஆகுது, டென்ஷன் ஆகுறது, கண்டவன வந்தபடி திட்டுறது, நரகந்தாங்க வாழ்க்கை. உங்களுக்கு எவ்வளவு நீங்க பர்ஃபெக்டா இருந்தாலும் நரகந்தாங்க வாழ்க்கை. அன்புக்கு நிகர் வேற எதுவுமே கிடையாதுங்க. அன்புதான் எல்லாம். அன்பினால் எதுவும் கிடைக்கும். அன்பினால் எதையும் சாதிக்க முடியும். அன்பை தவறி வெறுப்பை கக்கினால் அது நெருப்பாக மாறி மற்றவர்களை எரிப்பது மட்டுமல்ல, உங்களையே சுட்டு பொசுக்கிவிடும் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆகவே நல்ல ஆத்மாவாக, வளர்ச்சி அடைகின்ற ஆத்மாவாக, அடுத்த உலகத்திற்கு நல்லபடியாக போகக்கூடிய ஆத்மாவாக இருந்தால் கோபதாபங்களை குறைங்க, டென்ஷன் ஆகாதீங்க, வயசுக்கு தக்க மாதிரி நடந்து கொள்ளுங்க, நீதியோட தர்மத்தோடு இருங்க. உங்களுக்கு யாரை பார்த்தாலும் அவங்க மேல அன்பு வெள்ளம் பொழியட்டும், அன்பு மழை பொழியட்டும், மகிழ்வு உங்கள் முகத்திலே தெரியட்டும், கொழுந்து விட்டு எரியணும் உங்களுடைய முகத்துல மகிழ்ச்சி. உங்களை பார்த்து சிரிச்சுட்டு போகணும், கையெடுத்து கும்பிட்டு போகணும் கிடையாது. உங்களை பார்த்து ஒரு புன்னகையோட சிரிச்சுட்டு போகட்டும். அதுக்கேற்ற வகையில் உங்களுடைய முகம் பொலிவாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஆத்மா ஜொலிக்க வேண்டும், கரைகள் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி வைத்துக் கொண்டால் தனி மனிதனுடைய வாழ்க்கையானது நீங்களே உங்கள் ஆத்மாவை யாருடைய துணையின்றி வளர்த்து அடுத்த உலக வாழ்க்கைக்கு தயாராக வைத்துக் கொண்டு சுவர்க்கத்தை அடைவீர்கள் என்று கேட்டுக்கொண்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசியிருப்பேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் உலகத்தில் பார்க்கறதுனால வருத்தமாக இருக்குது. நாங்கள் இருக்க போகிறது ஒரு கொஞ்ச காலங்கள். இந்த கொஞ்ச காலத்தில் சில விஷயங்களை சொல்லி ஒரு 4 பேர் திருந்தினா கூட ஒரு ஆத்ம திருப்தி. எங்கே திருந்துறா அது நமக்கு தெரியலைன்னா கூட கவலை கிடையாது. ஆனால் இந்த மாதிரி வீடியோக்களை பார்த்து புரிஞ்சு திருந்திட்டா அதை விட வேற எந்த ஒரு இதுவும்
பொக்கிஷமும் நமக்கு இல்லை. ஆகவே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நலமோடு வளமோடு வாழ என்றென்றும் மகாசக்தி அம்மனிடம் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.